அனைவருக்கும் வணக்கம். ஜோசப்புக்கு வந்து ஒரு அழகான குழந்தை, தேவதை மாதிரி இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தையோட அம்மா வந்து இறந்துடுறாங்க ஒரு விபத்தால். அப்புறம் அந்த குழந்தைய ஆசையாக ஜோசப் வந்து வளர்த்து வர்றாரு. அவர் வந்து ஒரு டைம் வந்து வெளியில் காட்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிட்டுருக்கிறாரு. அப்போ சிங்கக்குட்டி கிடைக்குது. அந்த குட்டி கொண்டு வந்து தன் குழந்தைக்கு விளையாட கொடுக்குறாரு பரிசா. அந்த குழந்தையும் அந்த குட்டியோட ரொம்ப செல்லமாக வளருது. ரொம்ப பாசமாக இருக்காங்க ரெண்டு பேருமே, அந்த சிங்கக்குட்டியும் அந்த குழந்தையும். சில வருடங்கள் இப்படியே ஓடுது. அந்த குழந்தை பெரிய பொண்ணாயிடுறா. சிங்கக்குட்டியும் பெருசாக சிங்கமாக வந்துடுது. அப்புறம் வழக்கம் போல் சிங்கத்தோட வாக்கிங் போகிற அந்த பொண்ணு. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பயந்துக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சிங்கம் தானே. அப்புறம் எல்லாரும் வந்து அவங்க அப்பாட்ட, அதாவது ஜோசப்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணு சிங்கத்தை என்னமோ நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு வர மாதிரி சிங்கத்தை கூட்டிகிட்டு வரா, எங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் ஒன்றா இந்த ஊரை விட்டு நீங்கள் காலி பண்ணுங்க, இல்லைன்னா சிங்கத்தை கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடுங்க. தயவு செய்து எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, ஒவ்வொரு நாள் உயிரை கையில் பிடிச்சிட்டு வாழ வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. ஒரு சில டைம்ஸ் வந்து அவங்க அப்பாவுக்கே அந்த சிங்கத்தை பார்த்தா பயமாக இருக்குது. அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறாங்க, தங்கம், சிங்கம் பெருசாயிடுச்சு, இனிமேல் நம்ம கூட இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது, அதனால் கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிட்றா. அப்பா, இது நம்ம சிங்கக்குட்டி, சின்ன வயசுலேருந்து நம்ம கூடவே இருந்துச்சு, நம்மளை எதுவும் அது பண்ணாதுப்பா, மக்களையும் எதுவும் பண்ணாது, அந்த மாதிரி தான் நான் வந்து வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கெஞ்சரா. ஆனால் அவங்க அப்பா சொல்லிடுறாங்க, இல்லைம்மா, சிங்கம்தான், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அதோட குணத்தை காமிச்சுன்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. அவங்க அப்பா வந்து அவர் ஃப்ரெண்டை வர சொல்கிறாரு. இந்த சிங்கத்தை என்ன பண்ணலான்னு கேட்குறாரு. அவருடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச சர்க்கஸ்காரன் ஒருத்தருக்கான், அவங்ககிட்ட கொடுத்துட்டா அவன் சர்க்கஸில் கொண்டு போய் விட்டுருவான் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்க்கஸ்காரனை கூப்பிட்டு இந்த சிங்கத்தை கூட்டிகிட்டு போக சொல்லிடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு தூக்கமே வரல. ஏன்னா சர்க்கஸில் கொண்டு போய் விட்டுட்டா சிங்கம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும், இல்லைன்னா அடிப்பாங்க. ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழணும். எப்படியோ நம்ம சிங்கத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு யாருக்கும் தெரியாமல் சிங்கத்தை கூட்டிகிட்டு நடுக்காட்டுக்குள்ளே போகிறா. ஒரு அடர்ந்த காடு, நடுக்காட்டுக்குள்ளே போய் சிங்கத்தை அங்கே விட்டுட்டு, இங்கேயே நீ இருந்துக்கோ, இனிமேல் என்னை தேடி நீ வர வேண்டாம், நீ என்னை தேடி வந்தீன்னா உன்னை வந்து அடிமையாக்கிடுவாங்க, அதனால நீ இங்கேயே பத்திரமா இருந்துக்கோ, உனக்கு தேவையான உணவை நீ வேட்டையாடி சாப்பிட்டுக்கோ, இத்தனை நாள் உனக்கு நான் வந்து நான்வெஜ் சமைச்சு கொடுத்தேன், ஆனால் இனிமேல் நீ பச்சையாகவே சாப்பிட்டு பழகிக்கோ, உனக்கு தேவையானது நீ தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தை விட்டுட்டு அழுதுட்டு ஒடியாந்துடுறா வீட்டுக்கு. ஏன்னா அவளுக்கு சிங்கம் அடிமையாக இருக்கிறது பிடிக்கல, ஏதோ ஒரு இடத்துல சுதந்திரமாக இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுறா.